வணக்கம் மக்களே, நான் உங்கள் சோம்நாத் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அந்த படம் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2016 வந்த சவுத் கொரியன் டைம் ட்ராவல் பேஸ்டு லவ் ட்ராமாவை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு நாவலை தழுவி எடுத்த ஒரு படம். ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான படம். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி அதோட கம்ப்ளீட்டான ரிவ்யூவை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சூப்பர். ஸோ இப்போ இதோட ஒன் லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் ஒரு டாக்டராக இருக்கார். அவருக்கு ஒரு வயசாகிடுது. அவருக்கும் ஒரு நோய் இருக்குது, சரிங்களா? ஸோ சப்போஸ் திடீர்னு ஒரு சர்ஜரிக்கு போகிறாரு. அப்போது ஒரு நோயாளியை காப்பாற்றுறாங்க. அந்த நன்றி கடனை அந்த வயசான தாத்தா ஒரு 10 மாத்திரை தராரு. ஸோ அந்த 10 மாத்திரையை பயன்படுத்தி 10 தடவை மட்டும்தான் பாஸ்ட்டுக்கு போயிட்டு வர முடியும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் நடக்குது. ஸோ அந்த 10 மாத்திரையை வச்சு அவரோட பின்னாடி அவரோட பாஸ்ட்டுக்கு போயிட்டு என்னென்ன மாத்துறாரு, அவர் அந்த பாஸ்ட்டுக்கு என்னென்ன மாத்துறப்போ அவரோட ஃப்யூச்சரில் என்னென்ன மாறுது அப்படிங்கிறது தான் இதோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இதுக்கு மேலே ஸ்பாய்லர்ஸ் வேணாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் படத்தை பார்த்துட்டு இந்த ரிவ்யூவை பாருங்கள். இல்லை எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு வீடியோவோட கடைசியில் அடல்ட் கண்டென்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் தெளிவாக நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ இதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சர்ஜனாக இருக்கக்கூடிய அவருக்கு அந்த 10 மாத்திரை கிடைக்குது இல்லைங்களா? ஸோ என்ன ஆகுதுன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட லவ்வர் இறந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த லவ் மேலே ரொம்ப ஒரு அஃபெக்ஷன், ஒரு லவ், அவங்க லவ்வர் மேலே பயங்கரமான ஒரு பாச பிணைப்பு அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா அவங்களுக்கு அந்த நேரம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த 10 மாத்திரை டைம் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறதே தெரியாது. திடீர்னு அவங்க அந்த மாத்திரை சாப்பிட்ட உடனே 30 வருஷம் பின்னாடி போயிடுறாங்க. அப்போது அவங்களுடைய யங்கர் செல்ஃப், இப்போ நானே 30 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடியவன் திடீர்னு இப்போ என்கிட்ட இப்போ நான் பேசினா எப்படி இருக்கும்? ஸோ அவங்க என்னென்னா, உனக்கு இதில் தான்ப்பா நடக்க போகுது, உனக்கு அடுத்த வாரத்தில் இது நடக்கும், உனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் இப்படி ஒரு எக்ஸிபிஷன் நடக்கும், இந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறப்போ ஒரு அற்புதமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு உயிராக இருக்காங்க. அவங்க லவ்வர் மேலே இவர் தான் உயிர், நாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு பேரே என்னென்னு வைப்பாங்கன்னா, இந்த ஹீரோயின் நேம் ரெண்டுமே கலந்த மாதிரி தான் நம்ம பொண்ணு பேர் வைக்கணும் அப்படின்லாம் 2 பேர் லவ்வர் அவ்வளோ பயங்கரமாக பேசிட்டு இருப்பாங்க, அவ்வளோ அஃபெக்ஷனாக இருப்பாங்க. திடீர்னு அவங்க லவ்வர் இறந்துடுறாங்கிறது தாங்க முடியாது. இது தெரியாமல் அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவரோட ஃப்யூச்சர் செல்ஃப் யங்கர் செல்ஃபுக்கிட்ட இதெல்லாம் தாண்டா நடக்க போகுது, நீ ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாத்திரை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு பின்னாடி வராங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க, ஃபஸ்ட்டு மாத்திரை நார்மல் ஆகிடுது. அடுத்து 2வது மாத்திரையில் தான் அவங்களுக்கு இதுதான் மேட்ரு போகிறோன்னு சொல்லிட்டு வராங்க. அந்த ஒவ்வொரு மாத்திரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் தான் டைமு. இந்த 15 நிமிஷத்துக்குள்ளார அவர் என்னென்ன சொல்லணுமோ என்னென்ன பண்ணணுமோ அதை பாஸ்ட்டில் பண்ணிட்டு வந்துடணும். 15 நிமிஷம் முடிஞ்சோன்னா அவர் மறுபடியும் ஃப்யூச்சர் வந்துடுவார். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா 15 நிமிஷம் தான் டைமுங்கும் போது ஒரு மாத்திரை சாப்பிட்டு கடந்த காலத்துக்கு போகிறாரு. கடந்த காலத்தில் அவங்களோட யங்கர் செல்ஃபை பார்த்து இதை சொல்கிறாங்க. ஸோ நமக்கு எல்லாமே தெரியும், இதுதான் ஒரு பேரடாக்ஸ். இப்போ நம்மளோட யங்கர் செல்ஃபில் ஒரு ப்ராப்ளம் பண்ணணும்னா அது நம்மளோட ஃப்யூச்சர் செல்ஃபை அஃபெக்ட் கண்டிப்பாக பண்ணும் இல்லைங்களா? ஸோ அதே தான். ஸோ ஒரு கடந்த காலத்துக்கு போகிறாங்க. கடந்த காலத்துக்கு போன உடனே தம்பிடே இங்கே பாடுறா, நீ இதெல்லாம் இப்போ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு. பார்த்தா வேறு மாதிரி மாறிடுது. பார்த்தா அவங்க பொண்ணு இல்லை, அவங்க ஃப்ரெண்டு இவன்கிட்ட பேச மாட்டான், இவருக்கு ஒன்றும் புரியல. மறுபடியும் இன்னொரு மாத்திரையை போட்டுட்டு போயிட்டு, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு மாத்திரையை அவங்க சாப்பிட்டுட்டு போய் அங்கே என்ன சொல்கிறாங்க, அவங்க செய்கிறது இங்கே என்ன விளைவு நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் ஸ்டோரி. ஸோ இந்த என்டையர் ஸ்டோரியில் அவங்களோட லவ்வரை இவர் காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இதோட டீட்டெயில்டு ரிவ்யூ. ஸோ அதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட்ஸ் என்னென்னாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் காட்டியிருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ஹீரோவோட ஃப்ரெண்டு எவ்வளோ ஒரு அற்புதமான அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதமான அந்த ஒரு நிகழ்ச்சியை தரும். நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஏன்டா நமக்கு அமைய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம திங்க் பண்ண வைக்க தோணும். ஸோ இவர் அந்த கடந்த காலத்தை போய் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறதாகட்டும், அந்த ஃப்ரெண்டு இவருக்காக அது ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ், ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. அதை நான் இங்கே சொன்னேன்னா அதோட அந்த ட்விஸ்ட்டு உடஞ்சிரும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அதோட உண்மையான அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொல்லிட்டேன்னா அவ்வளோதான், அது ஒரு ஸ்பாய்லர் ஆகிடும். நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு நான் பட்ட அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் என்னென்னா,
நீங்கள் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். அதில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு இவருக்காக அந்த கிளைமேக்ஸில் பண்ணுற ஒரு ட்விஸ்ட் ஆகட்டும், இவங்க அந்த லவ்வர் மேலே வச்சுருந்த அந்த லவ் ஆகட்டும், அந்த லவ்வை இவர் காப்பாற்றணுங்கிறதுக்காக அணுவாக அவங்க செஞ்சுருக்கிறது. லவ் அப்படின்னா இப்படி தாண்டா பண்ணணும். நான் எழுதி தரேங்க. நான் போன ரிவ்யூவில் சொன்ன மாதிரி தான் இந்த படம் பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் அழுந்தே தீரணும். ஸோ அந்த கிளைமேக்ஸ்லலாம் நீங்கள் அந்த அப்படி கொண்டு வந்துருப்போம். அது ஒரு ஃபீல் குட்டு, அது ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு படம். இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் இங்கே வந்து வரதில்லை. அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஆளுங்க ஃபஸ்ட்டு யோசிக்கிறதே இல்லை, அது அடுத்த விஷயம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எலிமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ நீங்களே பார்த்து ரசிங்க. இதில் வரக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த லவ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இவர் அந்த யங்கர் செல்ஃப்கிட்ட போய் என்ன சொல்கிறாரு, ஸோ எப்படி அவங்க லவ்வரை காப்பாற்றினாங்களா இல்லையா, இப்படிங்கிற எல்லாமே சேர்த்து இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டிய படம். ஸோ இப்போ அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு இருக்கும்போது பொதுவாகவே நான் சொல்லிட்டேன், இது டைம் ட்ராவல் லவ் ட்ராமா. ஸோ லவ் ட்ராமா அப்படின்னாவே, லவ்வர்ஸ் அப்படின்னாவே கட்டாயம் வேறு வழி இல்லை. அது இந்த இடத்துல அது இல்லாமல் கூட தவிர்த்துருக்கலாம். பட் அந்த லவ்வை க்ளோஸாக காமிச்சா தானே இன்னும் வந்து அதோட ஆழம் நமக்கு தெரியும். அப்படிங்கிறனால கொஞ்சம் அங்கங்கே ஒரு சில கிஸ்ஸிங் சீன்ஸ் வருது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு இது ஃபேமிலியோட பார்க்கலாமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என் ஏரியாவில் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை தாண்டி வந்துட்டு படம் வந்து ரொம்ப நீட்டான படங்க, ரொம்ப சூப்பராக போகும். உங்களுக்கு போர் அடிக்காது. ஒரு 1/4 மணி நேரம் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு போரே அடிக்காது. சூப்பர் படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இது கண்டிப்பாக கொடுத்தே தீரும். ஸோ அவ்வளோதான், வேறு என்ன, டக்குன்னு போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த படத்தை இமீடியட்டாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ஷோம்நாத். நன்றிகள்.